Hello everyone, Build with Innovationலேருந்து நான் தயா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம மெம்பர்ஷிப் மேனேஜ்மெண்ட், அதாவது ஒரு மெம்பர்ஷிப் பிளான் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வெப்சைட்டில் லாகின் பண்ணிவிட்டு அண்ட் இந்த சைட் மெனு இருக்குல்லையே அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே மெம்பர்ஷிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எங்கே இருக்குன்னு தேடுங்க. ஸ்வைப். ஸோ மெம்பர்ஷிப் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. கிளிக் பண்ணிட்டு உள்ளே போங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஒரு பேஜ் காட்டும். நான் ஆல்ரெடி எந்த மெம்பர்ஷிப் பிளானும் க்ரியேட் பண்ணலை, இங்கே காட்டுது. ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ஆக்டிவ்னு இருக்க பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. ஆனில் இருந்தால் அப்படியே விட்டுருங்க. அடுத்து உங்கள் மெம்பர்ஷிப்க்கு ஏதாவது ஒரு நேம், அதாவது ப்ரைம், ப்ரோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர், நான் மெகா அப்படின்னு வைக்கிறேன். ஸோ இந்த மெகான்னு இருக்க பேர் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து டிஸ்கவுண்ட் ஆன் டோட்டல் பில், அதாவது உங்கள் மெம்பர்ஷிப் பிளானில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் எவ்வளோ டிஸ்கவுண்ட் தர விரும்புகிறீங்க. நான் ஒரு 12 கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட், இது வந்து ருப்பீஸ். இதுக்கு முன்னாடி இந்த டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், இது ருப்பீஸில் இருக்குது. ஸோ நான் இதுக்கு ஒரு 22 ருப்பீஸ்ன்னு கொடுத்துருக்கேன் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட். அடுத்து டெலிவரி ஃப்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் போகிற எல்லா ஆர்டர் வந்து ஃப்ரீயாக போகும். அதாவது அவங்க மெம்பர்ஷிப் பிளானில் இருந்தால் அவங்களுக்கு டெலிவரின்றது ஃப்ரீ ஆக்கப்படும். பட் கீழே உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி ஃப்ரீ ஃபார் ஆர்டர் அபவ் INR. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் டெலிவரி ஃப்ரீன்னு கொடுத்துருந்தாலுமே கீழே நீங்கள் ஒரு அமௌண்ட், அதாவது ஒரு 1000 ஒரு 2000 அந்த மாதிரி நீங்கள் இந்த செகண்ட் டேப்பில் நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ ரூபாய்க்கு மேலே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு டெலிவரின்றது ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இந்த டெலிவரி டேப் ஆனில் இருந்தாலுமே நீங்கள் இங்கே ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். அதுக்கு அதிகமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் மட்டும்தான் ஃப்ரீயாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 2000 அப்படி சொல்லிட்டு கொடுக்கலாம். நான் ஒரு 2500 கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 2500க்கு மேலே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் என் கஸ்டமர்ஸ்க்கு டெலிவரின்றது ஃப்ரீயாக போகும். அதாவது என்னோடய மெம்பர்ஷிப் பிளானில் இருக்கவங்களுக்கு. இந்த பட்டன் ஆனில் வச்சுருங்க. அடுத்து மெம்பர்ஷிப் பிளானில் ஆடுன்னு கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மந்த்ஸ், என்டர் ப்ரைஸ், என்டர் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ், 3 வேல்யூ இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் மந்த்ஸுன்றது நம்மளோட மெம்பர்ஷிப் பிளான் அர்த்தம். ஸோ இந்த பிளான்லாம் ரீசார்ஜ் பிளான் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இந்த 1 மந்த்துக்கு பிளான் வைக்கிறேன். 1 மந்த்துக்கு அவங்க எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா கீழே என்டர் ப்ரைஸ், அதாவது ஸோ கீழே நீங்கள் எவ்வளோ ப்ரைஸோ உங்களோட மெம்பர்ஷிப் ப்ரைஸ் அது போடுங்க. இது கீழே இந்த டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்ன்னு இருக்குது இல்லையா. ஸோ இந்த மெம்பர்ஷிப் ப்ரைஸில் நீங்கள் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இதுலேயும் ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன். நான் இது ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கிறேன். ஸோ 30 ரூபா அவங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் போயிடுது. அவங்க 100 ரூபான்றது இப்போ பே பண்ணணும் அவங்களோட 1 மந்த் மெம்பர்ஷிப் பிளானுக்கு. நான் இதே மாதிரி மிச்சம் இன்னும் 2-3 பிளான் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப்புன்றது 1 மாதம் 2 மாதம்னு மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பிளானை கூட வச்சுக்கலாம். ஒரு 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு அந்த மாதிரி. ஸோ நான் நம்பர் ஆஃப் மந்த்ஸில் 6 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது 6 மந்த்ஸ் பிளான். இதுக்கு ப்ரைஸ் நான் 699 தரேன். டிஸ்கவுண்ட்டும் ஒரு 100 போயிட்டு 599 அப்படின்னு தரேன். ஸோ இவங்க 599 பே பண்ணணும். அடுத்து இன்னொரு பிளான் ஆட் பண்ணுறேன். அது ஒரு 12 மந்த்ஸ்க்குன்னு வச்சுக்கலாம். இதுக்கு 1299, டிஸ்கவுண்ட் போக 1050 அவங்க பே பண்ணணும். ஸோ 1299 இந்த மெம்பர்ஷிப்போட ருப்பீஸ். அதுக்கு அவங்க டிஸ்கவுண்ட் போக 1050 ருப்பீஸ் பே பண்ணணும். ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. இதுதான் நம்மளோட மெம்பர்ஷிப் பிளான்ஸ் மந்த்ஸ். இது வந்து செகண்ட் டேப்பில் இருக்கிறது ப்ரைஸ், அதாவது நம்மளோட மெம்பர்ஷிப் ப்ரைஸ். தேர்டில் இருக்கிற டிஸ்கவுண்டட் ப்ரைஸ். அண்ட் ஃபோர்த்து நம்ம ரிமூவ் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது. இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ மெம்பர்ஷிப் பிளான் அப்படின்றது சேவ் ஆகிடுச்சு. பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சைட் மெனு கிளிக் பண்ணிட்டு மெம்பர்ஷிப்புன்ற ஆப்ஷனில் வந்துட்டு ஆக்டிவ்ன்ற பட்டன் ஆன் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு பிளான் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மெம்பர்ஷிப் அப்படின்றது க்ரியேட் ஆகிடும். ஸோ பிளானுக்கு ஒரு நேம் ஒன்று மறக்காமல் கொடுத்துருங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் பாய். தேங்க்யூ.